ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிறது 2026 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி சீரீஸாக தமிழ் டப்பிங்லே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற ஹனிமூன் சே ஹத்யா. இதனுடைய கதை என்ன அப்படின்னு சொல்கிறத விட இந்தியாவை அதிர வச்ச 5 கொலை வழக்குகள் அதனுடைய தொகுப்பு தான் இந்த சீரீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை அஜிதேஷ் சர்மா அப்படிங்கிற நபர் தான் இயக்கியிருக்காரு. இதில் 5 எபிசோடு, ஆக்சுவலி 6 எபிசோடு அப்படிங்கிற மாதிரி நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் 6 அப்படின்னு சொல்லி விக்கியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழேயே இதில் கொடுக்கப்பட்டது 5 எபிசோடு தான். அந்த 5 எபிசோடு எதை டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கே ஒரு கன்ஃபியூஷன், முதல்ல இது 5 எபிசோடா 6 எபிசோடான்னு. ஆனால் 5 எபிசோடு தான் இருக்குது. நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா 6வது எபிசோடுங்கிறது இந்த டீசரு ட்ரெய்லரில் இந்த போனஸ் கட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஏதாவது ஒரு விடுவாங்க இல்லையா, ஸ்னீக் பீக் மாதிரி, அப்படி ஏதோ ஒன்று சேர்த்து விட்டுருப்பாங்க போல தெரியுது. ஆனால் 5 கதைகள், அதை சொல்கிற 5 எபிசோட்ஸ் தான் இந்த மொத்த சீரீஸே. இதில் ஒரு 35லேருந்து 45 நிமிஷம் ஒரு எபிசோடும் ஓடுது. ஓவராலாக ஒரு 3.5 மணி நேரம் பிடிக்கும் பார்த்து முடிக்கிறதுக்கு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் எல்லா எபிசோட்ஸுடைய எந்த ஒரு எபிசோடும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த 5ல் இதனுடைய கதைக்களங்களே என்ன அப்படின்னா, ஒரு கப்பல் அவங்க ஒன்று அரேஞ்ச்டு மேரேஜோ இல்லை காதலிச்சோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவங்களுடைய வாழ்க்கை அழகாக சந்தோஷமாகத்தான் இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பு ஒன்று உண்டாகுது. இதில் டொமஸ்டிக் வயலன்ஸு அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் ஒரு சில கேசஸ் கம்ப்ளீட்டாக மாறுது. இந்த தருணத்தில் என்ன வாழ்க்கை, இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அந்த பெண் இருக்கிற தருணத்தில் அவங்களுக்கு இன்னொருத்தோட ஒரு பழக்கம் ஒன்று உண்டாகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் இந்த புருஷனும் நம்ம வாழவே முடியாது, இவனெல்லாம் போட்டு தந்தா தான் லாய்க்கு போடும் அப்படின்னு அந்த அம்மாவா ஒரு கால் எடுத்து அந்த கூட கள்ளக்காதல் மாதிரி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரோட சேர்ந்து கணவன்மார்களை எப்படி மனைவிமார்கள் போட்டு தள்ளினாங்கிறதையே 5 எபிசோடாக இவங்க எடுத்திருக்காங்க. 5 எபிசோட்லையும் வேறு வேறு கதைகள். அது இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வேறு வேறு கொலை வழக்குகள் அது. ஸோ டெக்னிக்கலி மேக்கிங்காக என்ன தேவையோ அதை நீட்டாக உள்ள கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் மறந்துடக்கூடாது, இது ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது யாருமே பெருசாக நடிக்கலை. இதில் வந்து எல்லாமே ரியல் லைஃப் கேசஸுங்கிறனால ரியல் லைஃப்பில் அந்தந்த பர்சன்ஸ் யாரோ அவங்கவங்க தான். பொதுவாக அந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, விக்டிம்னா அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அண்ணன், தம்பி, இல்லை அம்மா, அப்பா அப்படின்னு அவங்கக்கிட்ட உட்காந்து அவங்களோட பேசி அதை இன்டர்வியூவாக எடுத்து அதை கட் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. உண்மையாக சம்பவத்தன்னைக்கு நாங்கள் எங்கே இருந்தோம், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, நாங்கள் போய் பார்த்தோம், எங்கள் பையன் எப்படி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் எப்படி இருக்குமோ அதே லெவலில் தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க. சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சும்மா எங்கேயாவது ஒரு சில சீக்வன்ஸு காமிப்பாங்க இல்லையா, அதை மட்டும் தான் சும்மா ஏதோ 2 ஆர்டிஸ்ட்டை போட்டு அவங்கள கூட முகமாக அப்படி இப்படின்னு எதுவும் பெருசாக காட்டலை. அப்படி லாங் ஷாட்டில் இல்லை கொஞ்சம் அப்படி பிளர் பண்ண மாதிரி அப்படி தான் பல விஷயங்கள் அங்கங்கே அப்படி நமக்கு தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. அப்படி ஒரு சில பேரை சும்மா பேரளவுக்கு அப்படி நடிக்க வச்சு இதை மொத்தமாக ஒரு சீரீஸாக இப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமை. ஸோ நான் சொன்ன மாதிரி மேக்கிங் அப்படிங்கிற லெவலில் என்ன தேவையோ அது இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் ஒரே ஒரு விஷயம் வித்தியாசமாக இருக்கும், அதாவது 5மே நான் சொன்ன மாதிரி கணவன்மார்களை போட்டு தள்ளின மனைவிமார்கள் அப்படிங்கிற வழக்குகளை மட்டுமே எடுத்து ஒரு செக்மெண்ட் மாதிரி மொத்தமாக 5 எபிசோடாக இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஒருத்தரும் என்ன காரணத்துக்காக இந்த கொலைகளை பண்ணாங்க அந்த மனைவிமார்கள்ங்கிறது காரணம் ஒன்று தான். ஆனால் அதை எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வேறு வேறு. அந்த பாடி எப்படி வந்து கடைசியாக அப்புறப்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வேறு வேறு. ஸோ அதில் ஒரு எபிசோடுமே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை டெஃபினட்டாக நம்ம நம்பலாம். இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு பிரச்சனையாக எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு சீரீஸ் தான் அது. ஏன்னா எல்லா கதைகள்லையுமே கண்டிப்பாக இந்த அம்மா அந்த ஆளை போட்டு தள்ள போகுது, இது நமக்கு தெரிஞ்சு போச்சு, யார் அந்த கள்ளக்காதலை அப்படிங்கிற லெவலில் தான் ஒரு எபிசோடையும் நம்ம பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் அங்கங்கே வேறுபட்டால் கூட மொத்தமாக கிளைமேக்ஸ் இதாங்க அப்படிங்கிற லெவலில் தான் இது எல்லாமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயம் நமக்கு ப்ரிடிக்டபிளாகத்தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு என்னங்க எதை திறந்தாலும் திருப்பி அதே கணவன்மாரை தான் கொலை பண்ணுவாங்க இந்த அம்மா அப்படின்னு இதே மாதிரியே ஓடுது அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் உங்களுக்கு கொடுக்கலாம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இதில் பெருசாக எந்த ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு சில விஷயங்கள் அவங்க பெருசாக ஹெவியாக காமிக்கவும் இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஃபேமிலியோடையே பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நேர்த்தியாக நீட்டாகவே பண்ணியிருக்காங்க அந்த வாய்ஸ் ஓவர் டீமை. இதை பொறுத்தளவுக்கு இதை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். பட் இந்த ப்ரிடிக்டபிலிட்டிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத எந்த ஒரு சம்பவம்லாம் இருக்காது. ஒரு எபிசோட்லேயும் அதே கதை தான் திருப்பி வேறு நபர்கள் வேறு மாதிரி விஷயத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தமிழ் டப்பிங்கில் இருக்குது. கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நபர்கள் நம்ம சிஐடி ஃபைல்ஸ் பார்த்த மாதிரி, இல்லை விஜய் டிவியில் ஒரு காலத்தில் மெடிக்கல் டிடெக்டிவ்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் உட்காந்து வாயை பொழுது பார்ப்பேன் சார் அப்படிங்கிற நபர்கள் தாராளமாக பார்க்கணும் அப்படின்னா ஜாலியாக பொழுது போகலன்னா பார்க்கலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.